ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திஸ் லெக்சர். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஐபிஎஸ் மேனேஜ்மெண்ட். ஸோ ஐபிஎஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா, இப்போ ஒரு Kubernetes கிளஸ்டரில் வந்து ஒரு 3 நோட்ஸ் இருக்குது அப்படின்னா, அந்த 3 நோட்லேயே வந்து நம்ம எத்தனை பார்ட்ஸ் வேணாலும் நம்ம கிரியேட் பண்ண முடியும். ஸோ ஒரு பாட் கிரியேட் பண்ணும்போது, அந்த பாடுக்கு வந்து டிஃபால்ட்டாக ஒரு ஐபிஎஸ் அசைன் ஆகும். ஸோ இதே மாதிரி எத்தனை பாடு கிரியேட் பண்ணாலும், அத்தனை பாடுக்கு வந்து ஐபிஎஸ் அசைன் ஆகுது. ஸோ நம்ம கிரியேட் பண்ண பாடுக்கு வந்து ஒரு ஐபிஎஸ் அசைன் ஆகுது பார்த்தீங்களா? ஸோ அதே சேம் ஐபிஎஸ் வந்து புதுசாக கிரியேட் பண்ணுற பாடுக்கு வந்து அசைன் ஆகாமல் இருக்குது வந்து எது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கண்டெய்னர் நெட்வொர்க் இன்டர்ஃபேஸில் வந்து ஒரு பிளகின் யூஸ் பண்ணுது. ஸோ அந்த பிளகின் தான் வந்து என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, ஐபிஎஸ் வந்து மேனேஜ் பண்ணும். ஸோ நம்ம ஒரு பாடுக்கு வந்து ஒரு ஐபிஎஸ் அசைன் ஆகிட்டு அப்படின்னா, நியூ பாட் கிரியேட் பண்ணும்போது அந்த சேம் ஐபிஎஸ் வந்து கிரியேட் ஆகாமல் இருக்கிறதுக்கு அந்த பிளகின் தான் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அது எப்படி நம்ம ஒரு நோட் இருக்குது, அந்த நோடில் வந்து நியூ பிரிட்ஜ் நெட்வொர்க் நம்ம கிரியேட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ணுவோம். இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ணிவிட்டு அந்த இன்டர்ஃபேஸ்க்கு வந்து ஒரு ஐபிஎஸ் ஆட் பண்ணுவோம். ஐபிஎஸ் ஆட் பண்ணிட்டு இப்போது இது வந்து ஒரு நெட்வொர்க், அதாவது நோடு 1ல் இருக்கிறது வந்து ஒரு நெட்வொர்க், நோட் 2ல் இருக்கிறது இன்னொரு நெட்வொர்க். ஸோ இதில் வந்து இன்னொரு நெட்வொர்க், இந்த நெட்வொர்க் கம்யூனிகேட் பண்ணோம் அப்படின்னா இந்த நெட்வொர்க்கோட இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம இதில் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஐபிஎஸ் வந்து ஆட் பண்ணுவோம். செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ரூட் வந்து ஆட் பண்ணுவோம். அதே மாதிரி ஐபிஎஸ் வந்து எப்படி எஃபிஷியன்ட் மேனரில் வந்து மேனேஜ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஐபி லிஸ்ட் டாட் டெக்ஸ்ட்னு ஒரு ஃபைல் வந்து நம்ம ஒரு நோடில் வந்து பாடு கிரியேட் ஆன உடனே ஐபி லிஸ்ட் டாட் டெக்ஸ்ட்னு ஒரு ஃபைல் கிரியேட் ஆகும். ஸோ அந்த ஃபைலில் வந்து நம்ம புது பாடு கிரியேட் பண்ணும்போது அதில் அசைன் பண்ணுற ஐபிஎஸ் எல்லாமே வந்து அதில் ஸ்டோர் ஆகிட்டு இருக்கும். ஸோ நியூ பாடு கிரியேட் பண்ணும்போது ஆல்ரெடி இருக்கிற ஐபிஎஸ் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அதில் இல்லாத ஐபிஎஸ் வச்சு தான் நியூவாக ஒரு ஐபிஎஸ் கிரியேட் பண்ணி அதை வந்து நியூ பாடுக்கு வந்து அசைன் பண்ணும். ஸோ இது வந்து எல்லா நோடுக்குமே வந்து இது அப்ளிகபிள். எல்லா நோட்லையுமே பார்த்தீங்கன்னா ஐபி லிஸ்ட்னு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிட்டு அந்த ஃபைலில் தான் வந்து ஆட் பண்ணிட்டு வரோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து சிஎன்ஐ ஒரு பிளகின் யூஸ் பண்ணி நம்ம பண்ணோம்னு சொன்னோம் பார்த்தீங்களா? ஸோ அது எங்கே வந்து நம்ம Kubernetes வந்து கொடுத்துருப்போம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ Kubernetes மாஸ்டர் நோடில் வந்து /etc/cni ஒரு ஃபைல் இருக்கும். அந்த ஃபைலில் பார்த்தீங்க அப்படின்னா net.dன்னு ஒரு டைரக்டரி, அந்த டைரக்டரிக்குள்ளாடி netscript.configuration ஒரு கான்ஃபிகரேஷன் ஃபைல் இருக்கும். அந்த கான்ஃபிகரேஷன் ஃபைலில் வந்து ஐபிஏஎம் சொல்லிட்டு ஒரு செக்ஷன், அந்த செக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா சப்நெட் ரேஞ்ச் அண்ட் ரூட்ஸ் கொடுத்துருப்போம். ஸோ இந்த சப்நெட் அண்ட் ரூட்டை பேஸ் பண்ணி தான் வந்து சப்நெட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம புதுசாக கிரியேட் பண்ணுற பாடுக்கு வந்து ஐபிஎஸ் அசைன் ஆகும். ஸோ இன்னொரு நெட்வொர்க்கிங் சொல்யூஷன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா விவொர்க்ஸ். ஸோ விவொர்க்ஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஐபிஎஸ் மேனேஜ் பண்ணும்போது விவொர்க்ஸோடைய டிஃபால்ட் ஐபிஎஸ் வந்து ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா 10.32.0.0. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 1,48,574 ஐபிஎஸ் இருக்குது. ஸோ நம்ம புதுசாக வந்து பாடு கிரியேட் பண்ணும்போது இதில் இருக்கிற ஐபிஎஸ் தான் வந்து அசைன் ஆகும். ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து தியரிக்கலாக எப்படி ஐபிஎஸ் இந்த மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுன்னு சொல்லி அதாவது ஐபிஎஸ் மேனேஜ்மெண்ட்னா என்னது, அது வியூநெட்டுடைய கான்ஃபிகரேஷன் ஃபைல் எங்கே இருக்குது, ஸோ அதில் வந்து எப்படி ஐபிஎம்னுடைய செக்ஷன் எங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். இனிமேல் வந்து ப்ராக்டிக்கலாக வந்து வியூநெட் எப்படி நம்ம டெப்ளாய் பண்ணுறது சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, ஹவு மெனி நோட்ஸ் ஆர் பார்ட் ஆஃப் திஸ் கிளஸ்டர் இன்க்ளூடிங் மாஸ்டர் அண்ட் ஒர்க்கர் நோட்ஸ்? ஸோ கியூப் கண்ட்ரோல் கெட் நோட்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 2 நோட் இருக்குது. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா கண்ட்ரோல் பென், இன்னொன்று நோட் பார்த்தீங்க அப்படின்னா நோட் 1. ஸோ 2 நோட் 2. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த நெட்வொர்க்கிங் சொல்யூஷன் யூஸ்டு பை திஸ் கிளஸ்டர்? ஸோ அதுக்கு வந்து நம்ம அந்த சிஎன்ஐன்னு சொல்லிட்டு ஒரு பாத்து இருந்துச்சு பார்த்தீங்களா, சிஎன்ஐ. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா வியூ கான்ஃபிக் லிஸ்ட்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வியூ தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நெட்வொர்க்கிங் சொல்யூஷன் பார்த்தீங்க அப்படின்னா வியூ. How many view agents and peers are deployed in this cluster?
ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 2 கிரியேட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அது வேலிடேட் பண்ணுறதுக்கு கியூப் கண்ட்ரோல் கெட் பாத்ஸ் கொடுத்துட்டு கியூப் சிஸ்டம் நேம் ஸ்பேஸ் இருக்கும். அந்த நேம் ஸ்பேஸில் தான் வந்து WeaveNet கிரியேட் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 2 கிரியேட் ஆயிருக்கு. ஸோ 2 ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா விச் நோட்ஸ் ஆர் த வியூ ஃபீல்ட்ஸ் ஹியர் ப்ரெசென்ட். ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா -0 ஒயிட் அப்படி கொடுத்துட்டோம் அப்படின்னா இது வந்து எந்த நோடில் வந்து பிளேஸ் ஆகிருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ நோட் 1 அண்ட் கண்ட்ரோல் பிளேன். ஸோ WeaveNet பேசிக்காக வந்து நம்ம கிரியேட் பண்ணும்போது அது டிமாண்ட் செட்டை யூஸ் பண்ணி தான் கிரியேட் ஆகும். ஸோ அதனால தான் வந்து WeaveNet 2 நோட்டில் பிளேஸ் ஆகிருக்கு. இப்போ வந்து 2 நோட் தான் அவைலபிளாக இருக்குது, நோட் 1 அண்ட் கண்ட்ரோல் பிளேன். ஸோ ஒரு நோட்டில் வந்து ஒரு WeaveNet இருக்குது, இன்னொரு நோட்லேயே வந்து இன்னொரு WeaveNet இருக்குது. ஸோ நம்ம ஒரு வேளை டிமாண்ட் செட் யூஸ் பண்ணாமல் நம்ம பண்ணும்போது இந்த 2 ஏஜென்ட்டுமே வந்து சேமான நோட் 01ல் வந்து கிரியேட் ஆகிற வாய்ப்பு இருக்குது. இல்லை அப்படின்னா கண்ட்ரோல் பிளேனில் இந்த 2 பார்ட்ஸுமே வந்து லான்ச் டிப்ளாய் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம WeaveNet கிரியேட் பண்ணனால தான் நோடில் வந்து ஒரு டிமாண்ட் செட் சாரி ஒரு WeaveNet ஏஜென்ட் இருக்குது, கண்ட்ரோல் பிளேனில் வந்து இன்னொரு WeaveNet ஏஜென்ட் இருக்குது. ஸோ ஒன் ஆன் எவ்ரி நோட். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஐடென்டிஃபை த நேம் ஆஃப் த பிரிட்ஜ் நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கிரியேட்டட் பை த வியூ ஆன் ஈச் நோட். ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஐபி அட்ரஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை கொடுத்து பார்க்கும்போது இங்கே நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். வியூன்னு சொல்லிட்டு அந்த இதோடைய இன்டர்ஃபேஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வியூ. ஸோ இங்கே வந்து நான் வியூன்னு கொடுக்குறேன். ஸோ வாட் இஸ் த பாட் ஐபி அட்ரஸ் ரேஞ்ச் கான்ஃபிகர்ட் பை வியூ. ஸோ நம்ம இதுக்கு என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து 2 ஏஜென்ட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ ஒரு ஏஜெண்ட்டை வந்து நம்ம ஒரு ஏஜென்ட்டுடைய லாக் வந்து நம்ம வியூ பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ லாக்ஸ் கியூப் சிஸ்டம் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஐபி லாக் ரேஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 10.224.0.0/16. ஸோ இந்த ரேஞ்சில் தான் வந்து கிரியேட் ஆகிருக்கு. ஸோ 10.10xxx. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வாட் இஸ் த டிஃபால்ட் கேட்வே கான்ஃபிகர் ஆன் த பாத்ஸ் ஷெட்யூல் ஆன் நோட் 01. ட்ரெயின் ஷெட்யூலிங் ஏ பாட் ஆன் நோட் 01 அண்ட் செக் ஐபி ரூட் அவுட்புட். ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு பாட் டெஃபினேஷன் ஃபைல் கிரியேட் பண்ணிட்டு அந்த பாட் டெஃபினேஷன் ஃபைல் வந்து ஒரு ஃபைலை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அந்த ஃபைலில் போயிட்டு நம்ம வந்து நோட் நேம் வந்து நோட் 01 சொல்லிட்டு ஆட் பண்ணிவிட்டு அந்த கிரியேட் பண்ண பாட் டெஃபினேஷன் ஃபைலை வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ எக்ஸிக்யூட் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த பாட் வந்து நோட் 01ல் தான் பிளேஸ் ஆகும். நோட் 01 பிளேஸ் ஆகிருந்தோம் அப்புறமா அந்த பாட் நம்ம லாகின் பண்ணிவிட்டு ஐபி ரூட் கமாண்ட் கொடுத்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஐபி ரூட் கமாண்ட் கொடுத்து செக் பண்ணி பார்க்கும்போது இதில் வந்து எந்த ஐபிஎஸ் டிஃபால்ட் கேட்வேன்னு சொல்லிட்டு நம்ம அதில் அந்த அவுட்புட்டில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஆன்சரை வந்து பிக் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாட் வந்து டிப்ளாய் பண்ண போகிறேன். ஸோ கீப் கண்ட்ரோல் ரன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா பிஸி பாக்ஸ் ஒரு இமேஜ் வந்து நான் ஒரு பாட் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் பிஸி பாக்ஸ் கொடுக்குறேன். இமேஜும் வந்து பிஸி பாக்ஸ் கொடுக்குறேன். இது வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு ஃபைல் வந்து சேவ் பண்ண போகிறேன். அதனால் ட்ரெயின் ஈக்குவல் டு கிளைன் கொடுக்குறேன். அதுவும் YAML ஃபைலாக வரணும். ஸோ YAML ஃபைல் நல்லா YAML கொடுத்துருக்கேன். ஸோ இனிமேல் பார்த்தீங்கன்னா ஸ்லீப்னு ஒரு கமாண்ட் கொடுக்க போகிறேன். ஸோ கமாண்டை வந்து நம்மளை கடைசியாக தான் கொடுக்கணும். அதனால தான் கடைசியாக ஸ்லீப்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஃபைலை வந்து இந்த அவுட்புட்டை ஒரு ஃபைல் வந்து சேவ் பண்ண போகிறேன். busybox.yaml. ஸோ சேவ் பண்ணியாச்சு. இப்போ வியூ பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஸ்பெசிஃபிகேஷன் செக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. ஸ்பெசிஃபிகேஷன் செக்ஷனுக்கு கீழே வந்து நோட் நேம், அதாவது நம்ம வந்து கிரியேட் பண்ணுற நோடு வந்து
கிரியேட் பண்ணுற பாட் வந்து ஒரு பர்டிகுலரான நோட் 01 தான் வந்து ப்ளேஸ் ஆகணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால தான் நான் வந்து நோட் நேம் சொல்லிட்டு இங்கே மென்ஷன் பண்ணுறேன். அதாவது அந்த ஃபீல்டு அங்கே ஆட் பண்ணுறேன். நோட் நேம் பார்த்தீங்க அப்படின்னா நோட் 01. ஸோ நம்ம கிரியேட் பண்ணுற பாட் வந்து நோட் 01 தான் ஷெடியூல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் நோட் நேம் வந்து இதில் பர்டிகுலராக ஸ்பெசிஃபிக்காக வந்து மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா கியூப் கண்ட்ரோல் அப்ளை -f பிசி பாக்ஸ். ஸோ அந்த பார்ட் நான் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ கியூப் கண்ட்ரோல் கெட் பார்ட்ஸ் கொடுத்து பார்க்கலாம். ஸோ ரன்னிங் வந்துச்சு. எந்த பாடில் வந்து எந்த நோடில் வந்து ப்ளேஸ் ஆகிருக்குன்னு பாருங்கள். ஸோ நோடு 1 தான் ப்ளேஸ் ஆகிருக்கு. ஸோ அதில் வந்து நம்ம நோட் நேம் கொடுக்கல அப்படின்னா, இப்போ நம்மளுடைய என்வரான்மெண்ட்டில் வந்து 2 நோட் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பிளேன், இன்னொன்று பார்த்தீங்கன்னா நோட் 01. ஸோ இந்த 2 நோட்டில் எதில்லாவது ஒன்றில் வந்து ப்ளேஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை நான் அவாய்ட் பண்ணுறதுக்கு அதாவது எனக்கு வந்து பர்டிகுலராக நோட் 1 தான் ப்ளேஸ் ஆகணும். அதனால தான் வந்து நோட் நேம் வந்து நோட் 1 சொல்லி நான் இங்கே மென்ஷன் பண்ணேன். ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஐபி ரூட்டை வந்து நான் செக் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து எக்ஸெக் பாட் நேம் பார்த்தீங்க அப்படின்னா பிசி பாக்ஸ். ஸோ பிசி பாக்ஸ் இதில் பார்த்தீங்க அப்படின்னா கமாண்ட் பார்த்தீங்கன்னா ஐபி ரூட். ஸோ இதில் டிஃபால்ட் வயா 10.244.192.0. ஸோ இதுதான் வந்து அதோட ஆன்சர். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் லெக்சர். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். ஸோ இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் போடணும் அப்படின்னா என்னுடைய யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.